ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. நம்ம யூனிட் 6 ரைடில் இன்றைக்கி கிளாஸ் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸ் 1 இன்ட்ரடக்ஷன், கிளாஸ் 2, கிளாஸ் 3 வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் 4 வீடியோவுக்கு வாங்க. ஓகே, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றி தான் கிளாஸ் 4 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வளர்ந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் பேரரசை எதிர்த்து போரிட்டு மாண்ட மாவீரன் கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கே பிள்ளை அவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. வளர்ந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் பேரரசை தன்னளவில் எதிர்த்து போரிட்டு மாண்ட மாவீரன் கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கே பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்னது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது வேற ஒன்றும் இதில் இல்லை. வளர்ந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் பேரரசை தன்னளவில் எதிர்த்து போரிட்டு மாண்ட மாவீரன் கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு கே பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே டன், வாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா கருத்தையா. வீரபாண்டிய கட்டபொம்மனோட இயற்பெயர் என்னது? கருத்தையா. ஓகே, எந்த வருஷம் அவங்க எந்த வருஷம் பிறந்தாங்க அப்படின்னா 1760 ஜனவரி 3ஆம் தேதி பிறந்தாங்க. ஓகே, இது கொஞ்சம் காத்துக்கு ஒரு நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களோட இயற்பெயர் என்ன? கருத்தையா. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் எந்த வருஷம் பிறந்தாங்க? 1760 ஜனவரி 3ஆம் தேதி பிறந்தாங்க. ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களோட மூலப்பெயர் என்ன அப்படின்னா கட்டபொம்மு. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய மூலப்பெயர் என்ன? கட்டபொம்மு. ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய சகோதரர்கள் பேர் என்ன அப்படின்னா ஊமைத்துறை, செவத்தையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஊமைத்துறை அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா குமாரசாமி. ரொம்ப முக்கியமானது, கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செவத்தையா அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைசாமி. துரைசிங்கம். ஓகேங்களா? கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட இயற்பெயர் கருத்தையா. வீரபாண்டிய கட்டபொம்மனோட மூலப்பெயர் கட்டபொம்மு. ஓகே, இது ஒன்றும் பெரிய மறக்கிற விஷயம் கிடையாது. ஓகே, அதுக்கு அடுத்தது சகோதரர் ஊமைத்துறை, செவத்தையா நமக்கு தெரியும். ஊமைத்துறை அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா குமாரசாமி. செவத்தையா அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைசிங்கம். ஓகே டன். ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய குலக்கடவுள் என்ன அப்படின்னா வீர ஜக்கதேவி கட்டபொம்மு. ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பெற்றோர்கள் பேர் என்ன அப்படின்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு, சண்முக கன்னியம்மாள். வீரபாண்டிய கட்டபொம்மனோட தந்தை பெயர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மு, தாய் பெயர் சண்முக கன்னியம்மாள். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்க, அவங்களுடைய மூதாதையர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய மூதாதையர் விஜயநகர பேரரசு ஆட்சியின் போது தமிழ்நாட்டுக்கு குடியேறியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு 11ஆம் நூற்றாண்டுலேயே வந்துட்டாங்க நாயக்கர் ஆட்சியிலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஒரு அவுட் சோர்ஸ் புக்கில். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மூதாதையர் விஜயநகர பேரரசு ஆட்சியின் போதே தமிழ்நாட்டுக்கு குடியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வீரதீரமிக்கவர் பொம்மு அப்படிங்கிறவர். ஓகே, அதை தெலுங்கில் என்ன சொல்லுவாங்க? கெட்டி பொம்மு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, காலப்போக்கில் தமிழில் கட்டபொம்மன் அப்படின்னு மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, விஜயநகர பேரரசோட ஆட்சியின் போது தமிழ்நாட்டுக்கு குடியேறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். தமிழ்நாட்டுக்கு 11ஆம் நூற்றாண்டில் அது ஸ்கூல் புக் கண்டென்ட் என்ன அப்படின்னா முன்னோர்கள் ஆந்திராவை சேர்ந்தவங்க. அவங்க தமிழ்நாட்டுக்கு 11ஆம் நூற்றாண்டுலேயே வந்துட்டாங்க, நாயக்கர் ஆட்சி இருக்கும்போது வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு. ஆந்திராவை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்கு 11ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் ஆட்சியின் போது வந்துட்டாங்க அப்படின்னு ஸ்கூல் புக்கில் இருந்துச்சு.
அவுட் சோர்ஸில் எதுலேருந்து கொஷின் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இது வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுலேயும் அப்படி தான், விஜயநகர பேரரசு ஆட்சியின் போதே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க, வேறு எதுவும் சொல்லலை. அதே மாதிரி இதில் வீரதீரமிக்கவர் வந்து பொம்மு அப்படின்னு சொல்கிறாங்க, தெலுங்கில் கெட்டி பொம்முன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து காலப்போக்கில் தமிழ் என்ன ஆயிடுச்சு, கட்ட பொம்மன் அப்படின்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த கெட்டி பொம்மு அப்படிங்கிறவருக்கு வந்து அதில் வீரதீரமிக்கவர் பொம்மு இருக்கார் பாருங்க, கெட்டி பொம்மு, அவருக்கு வந்து வாரிசு இல்லை. அதனால் ஜெகவீரபாண்டியன் வீரபாண்டியபுரத்து அதாவது இப்போது வந்து ஒட்டபிடாரம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. இந்த ஜெகவீரபாண்டியன் என்ன ஆயிடுறாரு, வீரபாண்டியபுரத்துக்கு வந்து பாளையக்காரர் ஆயிடுறாரு. இப்போ அந்த வீரபாண்டியபுரத்தை இப்போ என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒட்டபிடாரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகே, அதனால் முதல் மற்றும் கடைசி ஆதி கட்டபொம்மன் அப்படின்னா யார், முதல் மற்றும் ஆதி கட்டபொம்மன் அப்படின்னா யாரை சொல்லலாம் அப்படின்னு ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மனை தான் சொல்லலாம். ஏன்னா பொம்மு அப்படிங்கிறவருக்கு வந்து வாரிசு இல்லை. அப்போ வந்து இந்த ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன், அதாவது நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா இருக்கார் பாருங்க, அவர் தான் வந்து வாரிசா வீரபாண்டியபுரத்துக்கு இப்போ வந்து ஒட்டப்பிடாரம்னு சொல்லுவாங்க, அங்கே வந்து பாளையக்காரராக இருந்திருக்காரு. ஓகே, அப்போ முதல் மற்றும் ஆதி கட்டபொம்மனா நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பாவை தான் சொல்லணும். சரிங்களா? ஓகே, பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் ஆனார். அந்த கதை என்ன அப்படின்னு பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வீரபாண்டியபுரத்துக்கு தான் பாளையக்காரராக இருந்திருக்காரு, ஒட்டப்பிடாரம்னு இப்போ சொல்லுவோம். இப்போ அவர் எப்படி பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் ஆனார் அப்படின்னா, ஓகே, ஒரு அழகிய பாண்டியபுரத்து அருகில் சாலிகுளத்தில் கட்டபொம்மன் வேட்டையாடி கொண்டிருந்த போது ஒரு முயல் 7 வேட்டை நாய்களை எதிர்த்தது. எனவே இது வீரமிக்க நிலம் என எண்ணி அங்கு ஒரு கோட்டை கட்டி பாஞ்சாலங்குறிச்சி என பெயர் வைத்து பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரரானார் அப்படிங்கிறது ஒரு கதை, தெரிஞ்சுக்கோங்க. அழகிய பாண்டியபுரத்து அருகில், அதாவது அவர் வந்து வீரபாண்டியபுரத்துக்கு தானே பாளையக்காரராக இருந்தார், அதை தானே ஒட்டப்பிடாரம்னு சொல்கிறாங்க இப்போது. ஓகே, அந்த பாண்டியபுரத்துக்கு அருகில் சாலிகுளத்தில் கட்டபொம்மன் வேட்டையாடி கொண்டிருந்த போது ஒரு முயல் வந்து 7 வேட்டை நாய்களை எதிர்த்து நின்றுச்சாமா. அப்போ வந்து இது வந்து வீரமிக்க நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோட்டை கட்டி பாஞ்சாலங்குறிச்சின்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிறது இருந்த ஊர் பேர் கிடையாது. வீரபாண்டியபுரத்துக்கு பக்கத்தில் சாலிக்குளம் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு முயல் வந்து 7 வேட்டை நாய்களை எதிர்த்து சண்டை கட்டி இருக்குது. அப்போ வந்து கட்டபொம்மன் வந்து அங்கே வேட்டையாடிட்டு இருந்தப்போ ஓகே இது ரொம்ப வீரமிக்க நிலம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு பெயர் வச்சு அங்கே ஒரு கோட்டை கட்டினார் அப்படிங்கிறது ஒரு கதை. ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட உருவச்சிலை வந்து கண்டெடுக்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க, பாஞ்சாலங்குறிச்சி தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஊருங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதையும் தெரிஞ்சுக்கணும். உருவச்சிலை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு எங்கே, பாஞ்சாலங்குறிச்சியில். ஓகே, அதுக்கடுத்தது நம்ம கட்டபொம்மனோட முன்னோர்கள் வந்து ஆந்திராவில் இருந்து தமிழ்நாட்டுக்கு 11ஆம் நூற்றாண்டில் வருகை புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம் இல்லைங்களா? அதை ஒரு நிமிஷம் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுருக்கேன். 11ஆம் நூற்றாண்டில் பெல்லாரியிலிருந்து சாலிகுளத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் கட்டபொம்முவோட முன்னோர்கள். ஓகே, 11ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டுக்கு 11ஆம் நூற்றாண்டில் வீரபாண்டிய கட்டபொம்மனோட முன்னோர்கள் வந்தாங்கன்னு தெரியும். ஆந்திராவிலிருந்து எங்கே வந்தாங்க, சாலிகுளத்திற்கு. ஓகே, கட்டபொம்மனோட முன்னோர்கள் அந்த சாலிகுளம் தான் கடைசியில் வந்து ரொம்ப வீரமிக்க நிலம் சொல்லிட்டு பாஞ்சாலங்குறிச்சி அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க கட்டபொம்மன். படித்தோம் இல்லையா? ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கோங்க, 11ஆம் நூற்றாண்டில் ஆந்திரா பெல்லாரியிலிருந்து சாலிகுளத்திற்கு குடிபெயர்ந்தவர்கள் கட்டபொம்முவோட முன்னோர்கள். ஓகே, ரைட்டு. 18ஆம் நூற்றாண்டில் சுதந்திர அரசர்களாக ஆட்சி புரிஞ்சவங்க யார் அப்படின்னா கட்டபொம்மன் அவர்கள். ஆமாம், இந்த பிரச்சனை கிளர்ச்சி வராமல் இருந்துச்சுன்னா அவங்க பாட்டுக்கு இருக்க தான் போகிறாங்க. அந்த கப்பம் கட்டுற பிரச்சனை வராமல் இருந்துச்சுன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் போல் இருந்துட்டு தான் இருக்க போகிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் சுதந்திர அரசர்களாக ஆட்சி புரிஞ்சவங்க கட்டபொம்மன் அவங்க தான். ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவச்சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சி. ஓகே, பார்த்தாச்சு, டன். ஓகே, அடுத்தது பாருங்க,
கட்டபொம்மன் எந்த வருஷம் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் அப்படின்னா, கட்டபொம்மன் தனது 30 வயதில் 1790 பிப்ரவரி 2 அன்னைக்கு அவர் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிறாரு. 1760 பிறக்கிறாரு. அப்போ 1790னா 30வது வயதில். ஓகே, அவர் வந்து பிறந்த வருஷம் என்ன, 1760 ஜனவரி 3. அவர் ஆட்சிக்கு வந்தது வந்து 1790 பிப்ரவரி 2. கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, சரிங்களா? கட்டபொம்ம குலத்தில் 5வது ஆட்சியாளர் 47வது பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்ம குலத்தில் எத்தனையாவது ஆட்சியாளர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா 5வது ஆட்சியாளர். 47வது பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகே, வீரபாண்டிய கட்டபொம்மன் மதுரை நாயக்கரின் பாளையக்காரர். ஆமாம், நாயக்கர் தானே பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தினாங்க. ஓகே, ரைட்டு. அப்போ பின்பு மதுரை ஆற்காடு நவாப் ஆட்சியின் கீழ் வந்துடுச்சு, அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 30 வயசில் ஆட்சிக்கு வந்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து 5வது ஆட்சியாளர். கட்டபொம்ம குலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்ம குலத்தில் 5வது ஆட்சியாளர், 47வது பாளையக்காரர். ஓகே, டன். அடுத்த பேஜ் பார்க்கலாம். ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆற்காடு நவாபோட உடன்படிக்கை காரணமாக தான் வந்து நம்ம கப்பம் வசூலிக்கும் உரிமை வந்து கம்பெனி கிட்ட போச்சு அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பாருங்கள், 1792 ஆற்காடு நவாப் உடன்படிக்கை நடந்துச்சா? ஆங்கிலேயருடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் காரணமாக தான் கப்பம் வசூலிக்கும் உரிமை வந்து கம்பெனி கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. ஓகே, கர்நாடக ஒப்பந்தம் 1792, அதுதாங்க ஆற்காடு நவாப் ஒப்பந்தம், கர்நாடக ஒப்பந்தம் எல்லாமே சேம் தான். 1792 ஆற்காடு நவாப் கம்பெனியுடன் செய்து கொண்ட இவ்வொப்பந்தம் பாளையக்காரர் கிளர்ச்சிக்கான மூல காரணம். ஆமாம், ஏன்னா ஆற்காடு நவாப் வசூல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட பிரச்சனை இல்லை. இவர் பாட்டுக்கு போய் அடகு வச்சுட்டு அதைக்காக போய் ஒப்பந்தம் போட்டுட்டு சரி வரி வசூல்லாம் நீங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தா அதுதானே பாளையக்காரர் கிளர்ச்சிக்கு காரணம். அவங்க வந்து வரி கேட்கும்போது தானே பிரச்சனையே ஆகுது. ஓகே, தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது என்ன அப்படின்னா கர்நாடக ஒப்பந்தம் 1792 தான். இந்த கர்நாடக ஒப்பந்தம் 1792 போடாமல் இருந்தாருன்னா அது பாட்டுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே எப்பவும் போல் போயிட்டுருக்கும் போது அந்த கிளர்ச்சிகளை வெடிக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த கர்நாடக ஒப்பந்தம் போட்டதுனால தான், வரி வசூல் பண்ண ஆங்கிலேயர்கள் உள்ளே வந்ததுனால தான் பிரச்சனையே. தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையாக இருந்ததே வந்து இந்த கர்நாடக ஒப்பந்தம் தான் 1792 நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன், ஒரு நிமிஷம். ஓகே, பாருங்கள், வீரபாண்டிய கட்டபொம்முவோட சகோதரி பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, வடிவு துரைக்கண்ணு. ஓகே, மனைவி பெயர் வந்து வீர ஜக்கம்மாள். வீரபாண்டிய கட்டபொம்முவோட சகோதரி பெயர் வந்து வடிவு துரைக்கண்ணு. வீரபாண்டிய கட்டபொம்முவோட சகோதரி பெயர் வந்து வடிவு துரைக்கண்ணு, மனைவி பெயர் வந்து வீர ஜக்கம்மாள். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பூலித்தேவரும் சரி கான் சாஹிப்பும் சரி வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாருமே 39 வயசில் இறந்துருப்பாங்க. இது நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்கோங்க. புலித்தேவர் என்கிற புலித்தேவர், கான் சாஹிப், வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாமே 39 வயசுலேயே இறந்துட்டாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். 1790 தான் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து மன்னராக பொறுப்பேற்றுக்கிறாரு. அந்த டைமில் வந்து மைசூர் திப்பு சுல்தானுக்கும் ஆற்காடு நவாபுக்கும் போர் நடக்குது. அந்த போரோட முடிவில் தான் வந்து 1792 ஆற்காடு நவாப் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கைன்னு சொல்லலாம், கர்நாடக உடன்படிக்கைன்னு சொல்லலாம். ஆங்கிலேயர் வந்து கர்நாடக பகுதியில் வரி மேலாண்மை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உடன்படிக்கை போடுறாங்க. இதுதான் வந்து முக்கிய காரணமாக இருக்குது கிளர்ச்சிக்கு. ஓகேவா? இப்போ 1790 வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் மன்னராக பொறுப்பேற்றுக்கிறாங்க. 1792 வந்து அந்த கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்ல ஆற்காடு நவாப் உடன்படிக்கை போடுறாங்க. அது யாருக்கு இடையில நடந்த போர் அப்படின்னா மைசூர் திப்பு சுல்தானுக்கும் ஆற்காடு நவாபுக்கும் இடையில நடந்த போர். அதில் வந்து கர்நாடக பகுதியும் ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உடன்படிக்கை ஆயிடுது. ஓகே, கட்டபொம்மனுடைய அமைச்சர் பெயர் தெரிஞ்சுக்கோங்க, சிவசுப்பிரமணியம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு நல்ல ஒரு சுமூகமான இதில் தான் போயிட்டு இருந்திருக்காரு வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகள்லாம் கூட காலின் ஜாக்சன், ஜேம்ஸ் லண்டன் 2 பேரும்
வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர் வந்து அமைதியை விரும்புபவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் தான் இருந்திருக்கு அவங்களுக்குமே. கடைசியில் இந்த ஜாக்சன் வந்து ஜாக்சனால பெரிய பிரச்சனைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனாலும் ஸ்டார்டிங்கில் வந்து காலின் ஜாக்சனும் ஜேம்ஸ் லண்டன் 2 பேரும் அமைதியை விரும்புபவர் கட்டபொம்மன் சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் வந்து கட்டபொம்மனை வந்து அமைதியை விரும்புபவர் அப்படின்னு சொன்னது அப்படின்னா காலின் ஜாக்சன், ஜேம்ஸ் லண்டன். ஓகே, அந்த உடன்படிக்கை காரணமாக என்ன ஆயிடுதுன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து வரி வசூல் பண்ணுற மாதிரி ஆயிக்குது. 1/6 பங்கு மட்டும் ஆற்காடு நவாபுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆட்சியரை நியமனம் பண்ணுறாங்க. பாளையக்காரர்களை எல்லாம் அவமதிக்கிறாங்க. ஓகே, இப்போ பாளையக்காரர்கள் தான். ஓகே, அப்போ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வரி வசூல் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுது. 1/6 பங்கு வந்து நவாபும் சேர்ந்து தான் வரி வசூல் பண்ணி கொடுக்குறாரு. 1/6 பங்கு நவாபுக்கு, மீதி எல்லாமே வந்து ஒவ்வொரு இதுக்காக ஒதுக்கிடுவாங்க. ஓகே, ஆட்சியர் வந்து நியமனம் பண்ணுறாங்க. அது மூலமாக பாளையக்காரர்களை அவமதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுது. ஃபஸ்ட்டு கட்டபொம்மனுக்கு யார் கூட பிரச்சனை அப்படின்னா ஜாக்சன் துரை. கட்டபொம்மனுக்கு ஃபஸ்ட்டு யாருடைய மோதல் நடக்குது அப்படின்னா ஜாக்சன் துரை என்பவருடன். ஓகே, அப்போது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறவர் தான் ஜாக்சன் துரை. எந்த வருஷம் அப்படின்னா 1798. 1790லேருந்து 97 வரைக்கும் எல்லாம் சுமூகமாக தான் போயிட்டுருக்குது. 1798 வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மே 31 வந்து கட்டபொம்மனுக்கு வந்து 3310 பக்கோடா வரி பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. என்னைக்கு வந்து 3310 பக்கோடா வரி பெண்டிங் இருக்குன்னு என்னைக்கு சொன்னாங்க அப்படின்னா 1798 மே 31 சொல்கிறாங்க. பக்கோடா அப்படின்னா என்னன்னு பாருங்கள். பக்கோடா அப்படின்னா ஒரு நாணய முறை தான். திப்பு சுல்தானோட காலத்தில் ஒரு பக்கோடா அப்படின்னா 3000 ரூபாய். தெரிஞ்சுக்குவாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இது கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. அவுட் சோர்ஸ்னால் அப்படி தான் படிக்கணும். ஓகே, அப்போ 1798 மே 31 வந்து 3310 பக்கோடா வரி பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா 3310 பக்கோடா வரி பெண்டிங் இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்கிறாங்க. 1798ங்கிறது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். மே மாதங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 31/3/1 வருது பார்த்தீங்களா? ஒரு சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1798 மே 31 வந்து 3310 பக்கோடா வரி பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பக்கோடா அப்படின்னா என்னது? நாணய முறை. திப்பு சுல்தானோட காலத்தில் ஒரு பக்கோடா அப்படின்னா 3000 ரூபாய். ஆனால் 1798 மே 31 3310 பக்கோடா வரி பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியும் 1798 செப்டம்பர் வரைக்கும் கட்டபொம்மன் வந்து வரி கட்டலை. அப்போது இந்த ஜாக்சன் துரை அவர் தானே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியராக இருக்கிறாரு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராமநாதபுரம், நெல்லை எல்லாத்துக்குமே அவர் தான் ஜாக்சன் துரை தான் இருக்கார். ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி எல்லாத்துக்குமே வந்து அவர் தான் இருக்கார். அப்போ பொறுப்பு இதாக இருக்கும்போது அப்போ வந்து மதராஸ் கிட்ட அனுமதி கேட்குறாரு ஜாக்சன் துரை. கட்டபொம்மன் வந்து இந்த மாதிரி வரி கட்ட மாட்டேங்கிறாரு, எனக்கு கட்டபொம்மனை தாக்குறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. மதராஸ் அரசாங்கம் வந்து மறுப்பு தெரிவிச்சிடுது. சரிங்களா? ஏன்னா கட்டபொம்மன் பற்றி ஏற்கனவே ஒரு நல்ல ஒப்பீனியன் தானே இருக்குது. மதராஸ் அரசாங்கம் மறுப்பு தெரிவிச்சிடுறாங்க. உடனே கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் துரை வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. 1798 ஆகஸ்ட் 18 என்னை வந்து நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஏன்னா வரி கட்டாமல் இருக்கிறீங்க, என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஸோ என்னை வந்து 1798 ஆகஸ்ட் 18 என்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஆனால் கட்டபொம்மன் வந்து அது வேணும்னு தவிர்க்கலை. ஆனால் ஏதோ ஒரு இதில் வந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுறாரு. அந்த போய் பார்க்குற அந்த டேட்டை வந்து மிஸ் பண்ணிடுறாரு. டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1798 மே 31 இத்தனை பக்கோடா வரி பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. செப்டம்பர் வரை வரி கட்டலை. உடனே வந்து ஜாக்சன் துரை வந்து 1798 ஆகஸ்ட் 18 என்னை வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, கடிதம் எழுதுறாரு. ஆனால் அந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடுறாரு கட்டபொம்மன். அதுக்கப்புறமா கட்டபொம்மன் வந்து ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. திருநெல்வேலி, கமுதி, குற்றாலம், பேரையூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், சொக்கம்பட்டி, சிவகிரி, மதுரை, சாத்தூர்
எல்லா பக்கமும் வரிசையாக போகிறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. திருநெல்வேலி, கமுதி, குற்றாலம், பேரையூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், சொக்கம்பட்டி, சிவகிரி, மதுரை, சாத்தூர் எல்லா பக்கமும் போகிறாரு. அதில் குற்றாலம் வந்து என்னைக்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருந்திருக்கு. ஒரு 8 years முன்னாடி கொஷினில் இருந்திருக்கு, குரூப் 1 கொஷினில். ஓகே, குற்றாலம் வந்து 1798 ஆகஸ்ட் 27 போனார். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கட்டபொம்மனும் முயற்சி பண்ணியிருக்காரு. எங்கள் திருநெல்வேலி, கமுதி, குற்றாலம், பேரையூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், சொக்கம்பட்டி, சிவகிரி, மதுரை, சாத்தூர் எல்லா பக்கமும் போய் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் சந்திக்க முடியல. குற்றாலம் என்னைக்கு போனார்? 1798 ஆகஸ்ட் 27 ஆகஸ்ட் 18 சந்திக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தாங்க. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு பின்னாடியே நடந்து போகிறாரு. ஆகஸ்ட் 27 குற்றாலம் போகிறாரு. எங்கேயுமே சந்திக்க முடியல. கடைசியில் ராம்நாடில் ராமலிங்க விலாஸில் வந்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அவர் அங்கே தான் போய் மீட் பண்ணுறாரு. ராம்நாடு ராமலிங்க விலாஸில் தான் வந்து கட்டபொம்மன் ஜாக்சன் துறையை சந்திக்க சான்ஸ் கிடச்சி அங்கே தான் மீட் பண்ணுறாரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் துறையை சந்திக்கிறதுக்காக செலவிடப்பட்ட நாட்கள் எவ்வளோ தூரம் பின்னாடியே அவர் போனார் அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். 23 நாட்கள், 400 மைல் தூரம். 1798 செப்டம்பர் 19 கடைசியாக ஒரு வழியாக வந்து ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் வந்து ஜாக்சனை சந்திக்கிறாரு ராம்நாடு ராமலிங்க விலாஸில். என்னைக்கு சந்திச்சார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 1798 செப்டம்பர் 19 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 சந்திக்க சொல்லி உத்தரவு. ஆனால் சந்திக்க முடியாமல் செப்டம்பர் 19 ஒரு மாதம் ஒரு நாள், ஒரு மாதம் வந்து முழுசாக ஒரு மாதம் பின்னாடியே போயிட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணுறாரு? 1798 செப்டம்பர் 19 மீட் பண்ணுறாரு கட்டபொம்மன் ஜாக்சனை ராமலிங்க விலாஸ் அரண்மனையில் வச்சு. அப்போது கட்டபொம்மனை ஜாக்சன் வந்து உட்காரவே சொல்லலை. 3 மணி நேரம் நிற்க வச்சு அவமதிப்பு நடந்திருக்குது. 3 மணி நேரம் நிற்க வச்சு அவமதிப்பு நடந்திருக்குது. அதில் என்ன ஆயிடுது அப்படின்னா கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் துரை அவர்களுக்கும் கொஞ்சம் பேச்சு இது வந்து ரொம்ப அதிகமாகிடுது. அதில் வந்து மோதல் நடக்குது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம்ல, இந்த மாறுவேட போட்டிகளெல்லாம் நீதான் ஜாக்சன் துரை என்பவரோ, நீதான் கட்டபொம்மன் என்பவரோ, நீ எதுக்காக வரி கொடுக்க வேண்டும், நாற்று நட்டாயா மஞ்சள் அரைத்தாயான்னு படித்தோம் இல்லையா? அந்த டயலாக் வந்து இங்கே தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது ரொம்ப இந்த மாதிரி பேச்சு வழக்கு அதிகமானதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா மோதல்ல போய் முடிஞ்சிடுது. அப்போ மோதல் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கட்டபொம்மன் அவருடைய அமைச்சர் யார்? சிவசுப்பிரமணியம் 2 பேர் இருக்காங்க. வெளியில் வந்து கட்டபொம்மனுடைய சகோதரர் ஊமைத்துறை போயிருக்காரு. எதுக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிருக்காரு. அப்போ வந்து மோதல் ஆரம்பிச்சிருது. அப்போ வந்து என்ன ஆயிடுது? ஓகே, இனி உள்ளே வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, இனி நம்மளும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி தான் அண்ணாவையும் அமைச்சரையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊமைத்துறையும் வெளியில் இருந்துட்டு அந்த மோதலில் பங்கேற்றுக்கிறாரு. அதில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த சிவசுப்பிரமணியனாக இருக்கார் பாருங்க, கட்டபொம்மனுடைய அமைச்சர், அவரை வந்து சிறைப்பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஆங்கில தளபதி லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவர் வந்து அந்த கோட்டை வாசலில் வந்து பலியாயிடுறாரு. அந்த ராமலிங்க அரண்மனை வாசலில் வந்து பலியாயிடுறாரு. யார் பேருன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, லெஃப்டினன்ட் கிளார்க். எங்கே பலியாயிடுறாரு? அரண்மனை வாசலில் பலியாயிடுறாரு. இங்கேயும் ஒரு தளபதி ஒருத்தர் பலியாவார். அதே மாதிரி கடைசியில் எண்ட் ஆஃப் இதில் வந்து அதுலேயும் ஒரு தளபதி பலியாவார். அதை நான் அங்கே வரும்போது சொல்கிறேன். இங்கே வந்து லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவர் ராமலிங்க விலாஸ் அரண்மனை வாசலில் பலியாயிடுறாரு. சிவசுப்பிரமணியனாரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். உடனே நம்ம கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு மதராஸ் கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அந்த டைமில் மதராஸ் ஆளுநராக இருந்தது யார் அப்படின்னா எட்வர்டு கிளைவ். அந்த டைமில் மதராஸ் ஆளுநராக இருந்தது யார்? எட்வர்டு கிளைவ். அப்போது கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுக்குறாரு. அந்த டைமில் மதராஸ் ஆளுநராக இருந்தது யார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது, எட்வர்டு கிளைவ் அவர்கள். ஓகே, அப்போது எட்வர்டு கிளைவ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 3 நபர் கொண்ட குழு முன்னாடி விசாரணைக்கு உத்தரவிடுறாரு. ஓகே, 3 நபர் கொண்ட குழு முன்னாடி
விசாரணைக்கு உத்தரவிடுறாரு. அந்த 3 நபர்களோட பேர் ரொம்ப 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 முக்கியமானது. வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். ஓகே, அந்த 3 நபர் கொண்ட குழு முன்னாடி விசாரணைக்கு உத்தரவிடுறாருல, அது என்னைக்கு அப்படின்னா 1798 டிசம்பர் 15. ஓகே, ஒரு ஷார்ட்கட்டில் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 நபர் கொண்ட குழு முன்னாடி என்னைக்கு உத்தரவிடுறாரு அப்படின்னா அந்த 15 பார்த்தீங்கன்னா 3ஆல் ஈஸியாக டிவைட் இது பண்ணலாம் இல்லையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது 1798 ஆகஸ்ட் 18 மீட் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்தா இவர் செப்டம்பர் 19 மீட் பண்ணுறாரு. அடுத்தது என்ன ஆயிடுது, அந்த பிரச்சனைகள்லாம் மோதல் போக்கில் போய் முடிஞ்சிடுது. அப்போ 3 நபர் கொண்ட குழு முன்னாடி விசாரணை வந்து 1798 டிசம்பர் 15 கொடுக்குறாங்க. 1798 டிசம்பர் 15. யார் யார் முன்னிலையில் அப்படின்னா வில்லியம் ப்ரவுனு, வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். ஓகே, அப்போது தீர்ப்பு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா கட்டபொம்மன் வந்து குற்றவாளி அல்ல அப்படிங்கிறது வந்து தீர்ப்பாகுது. ஓகே, அந்த தீர்ப்பு வந்து ஒரு அவுட் சோர்ஸில் நல்லா தெளிவாக கொடுத்துருந்தாங்க பாருங்கள். மதராஸ் ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் வந்து என்ன உத்தரவு கொடுக்குறாரு கடைசியில் தீர்ப்பு அப்படின்னா, கட்டபொம்மன் சரணடைய வேண்டும், ராமநாதபுரம் நிகழ்ச்சி பற்றி நீதி விசாரணை வேண்டும். ராமநாதபுரம் அதாவது இந்த பெட்டிஷன் கொடுத்தப்போ, ஓகேவா, பெட்டிஷன் கொடுத்தப்போ கட்டபொம்மன் சரணடைய வேண்டும், ராமநாதபுரம் நிகழ்ச்சி பற்றி நீதி விசாரணை வேண்டும், ராமநாதபுரம் ஆட்சியர் காலின் ஜாக்சன் பணியிடை நீக்கம், அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் விடுவிப்பு. ஆமாம், ஜாக்சன் வந்து இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரா, உடனே பணி நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஆட்சியரை நியமனம் பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்ப்போம். அமைச்சர் சிவசுப்பிரமணியனாரை விடுவிச்சிட்றாங்க. ஸோ கடைசியில் வந்து யார் அந்த ஆட்சியரை வந்து பணி மாற்றம் செய்கிறாங்க பாருங்கள், கலெக்டரை வந்து மாற்றிடுறாங்க. 1799 செப்டம்பர் 1 எப்போது பாருங்கள், டிசம்பர் 15 3 நபர் கொண்ட குழு முன்னாடி விசாரணை நடந்து ஒரு 15 நாளில் தீர்ப்பு வந்துடுது. செப்டம்பர் 1, அதாவது 1799 செப்டம்பர் 1 பாருங்கள், 15 நாளில் இல்லை. அப்போது 3 நபர் கொண்ட குழு முன் விசாரணை அப்படின்னா 1798 டிசம்பர் 15. என்னைக்கு கலெக்டரை மாற்றுறாங்க அப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜாக்சன் துரை இருந்தவரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவருக்கு பதிலாக எஸ்ஆர் லூசிங்டன் சேஞ்ச் பண்ணுவாங்க. எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவரை வந்து பணியமர்த்துறாங்க. என்னைக்கு அப்படின்னா 1799 செப்டம்பர் 1. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாருங்கள், ஜாக்சன் துறையை வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அப்போ எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற ஒரு கலெக்டர் புதுசாக நியமிக்கிறாங்க. இதுதான் மதராஸ் உத்தரவு. 1799 செப்டம்பர் 1 இது நடக்குது. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைனலாக என்ன ஆயிடுது அப்படின்னா 1080 பக்கோடா நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்துகிறாரு. ஏன்னா எனக்கு வந்து இது கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. 3310 பக்கோடா பெண்டிங்கு, அதில் 1080 பக்கோடா நீங்களாக பிற நிலுவைத் தொகையை செலுத்துகிறார் அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போது கட்டபொம்மன் வந்து எனக்கு இந்த டைமில் ரொம்ப பஞ்சமாயிடுச்சு, ரொம்ப வறுமையாயிடுச்சு, நான் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போக 1080 பக்கோடா நீங்களாக பிற நிலுவைத் தொகையை வந்து கட்டபொம்மன் செலுத்துகிறாரு. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஓகே, அடுத்தது வந்து கட்டபொம்மன் வந்து சரி ஓகே அப்படின்னு சும்மா இருக்காரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப அவமதிச்சிட்டாங்க. அந்த 3 மணி நேரம் நிற்க வச்சு அவமதிச்சு ரொம்ப அவருக்கு வந்து மனசெலவில் ரொம்ப ஓகே, இனிமேல் வந்து இந்த ஆங்கிலேயர்கள் இவங்களெல்லாம் வந்து நம்ம இதே பண்ணக்கூடாது, இனிமேல் நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அவர் ரொம்ப அவமதிக்கப்பட்டுட்டார். அவர் ரொம்ப மனசெலவில் ரொம்ப உளைச்சல் ஆகிட்டார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா அவர் ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாருனா சிவகிரி மீது படையெடுத்து போகிறாரு. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் படைகள் மைசூர் போரில் ஈடுபட்டிருந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனது படைபலத்தை அதிகரிக்க கட்டபொம்மன் முடிவு பண்ணுறாரு. ஒரு நிமிஷம், பேப்பர் காற்றுல போகுது. ஓகே பாருங்கள், சிவகிரி படையெடுப்பு பிரிட்டிஷ் படைகள் வந்து மைசூர் போரில் ஈடுபட்டிருந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினச்சிருக்காரு கட்டபொம்மன். பிரிட்டிஷ் படைகள் வந்து மைசூர் போரில்
ஈடுபட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் வந்து நம்ம இங்கே சிவகிரியை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய படை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். நம்ம பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து தாக்குதலுக்கு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் படைகள் மைசூர் போரில் ஈடுபட்டிருந்ததை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனது படைபலத்தை அதிகரிக்க கட்டபொம்மன் முடிவு பண்ணுறாரு. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை எதிரியின் தாக்குதலை தாங்காது என அறிந்த கட்டபொம்மன் சிவகிரி கோட்டையை கைப்பற்ற முடிவு. இதில் ஒரு விஷயம் பாருங்கள், சிவகிரி பாளையக்காரர் சுட்டு போட்டாலும் ஆங்கிலேயருக்கு தான் ஆதரவு பண்ணுவாங்க. சிவகிரி பாளையக்காரர் ஆங்கிலேயரின் ஆதரவாளர். ஆனால் சிவகிரி பாளையக்காரரோட மகனும் மருமகனும் கம்பெனிக்கு எதிரானவர்கள். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து ஆங்கிலேயருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் சிவகிரி பாளையக்காரரோட மகனும் மருமகளும் வந்து கம்பெனிக்கு எதிரானவங்க. அதை யூஸ் பண்ணி கட்டபொம்மன் வந்து அவர்களது துணையுடன் கட்டபொம்மனின் தளவாய், ஆல்ரெடி நமக்கு சிவசுப்பிரமணியனார் அப்படிங்கிறவர் ஒருத்தர், அவர் தான் ரொம்ப சீனில் வருவார் நம்ம ஸ்கூல் புக் சீன்லாம். அவுட் சோர்ஸ் சீன்லாம் 2வது தளவாய் யார் வர்ற தெரியுமா? குமாரசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலைமையில் ஒரு படையை வந்து சிவகிரிக்கு அனுப்புகிறாரு கட்டபொம்மன். சும்மா இருப்பாங்களா ஆங்கிலேயர்கள்? நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சிவகிரியை வந்து கட்டபொம்மன் கைப்பற்ற வராரா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயருக்கு விடப்பட்ட ஒரு பெரிய சவாலாக தான் இருந்துச்சு இந்த கட்டபொம்மன் சிவகிரி படையெடுப்பு பண்ணது. ஓகே, சிவகிரி படையெடுப்பு எதனால் பண்ணுறாரு? அவர் வந்து ஸ்ட்ராங் ஆகிக்கணும். பிரிட்டிஷ் படையோட ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் வந்து மைசூர் போரில் ஈடுபட்டுருக்குறாங்க. மைசூர் போரில் ஈடுபட்டுருக்கிறதுனால அவங்களோட பார்வை ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். இந்த டைமில் நம்ம சிவகிரியை கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் வந்து படையெடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ படையெடுத்துகிட்டு போகும்போது படைக்கு தலைமையாக யார் இருந்தாங்க அப்படின்னா கட்டபொம்மனுடைய தளவாய், இன்னொரு தளவாய், ஏற்கனவே வந்து அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் படிச்சிருக்கோம். இது வந்து தளவாய் 2வது தளவாய் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. குமாரசாமி நாயக்கர் அப்படிங்கிறவரோட தலைமையில் தான் கட்டபொம்மன் வந்து சிவகிரி நோக்கி படையெடுத்து போகிறாரு. யாருடைய தலைமையில்? குமாரசாமி நாயக்கர். அவர் தான் வந்து படைக்கு தலைமை ஏற்று சிவகிரியை நோக்கி படையெடுத்து போகிறாங்க. சிவகிரி நோக்கி படையெடுத்து போகிறதுக்கு கட்டபொம்மன் யாரை வந்து படைக்கு தலைமையாக நியமிக்கிறாரு? குமாரசாமி நாயக்கர், கட்டபொம்மனின் தளவாய். ஓகே, அப்போ மருமகனும் மகனும் வந்து எப்படி இருந்தாலும் சிவகிரி பாளையத்துக்காரங்களோட மருமகனும் மகனும் கம்பெனிக்கு எதிராக தான் இருக்காங்க. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டபொம்மன் போகிறாரு. ஆனால் சிவகிரியை போய் அட்டாக் பண்ண ஆங்கிலேயர்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க வந்து நல்லா ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஓகே, இனிமேல் வந்து நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு ஆங்கிலேயர்கள் நினைக்கிற அளவுக்கு முடிவாயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப பொறுமையாக சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது இது எல்லாமே. இதில் எதையுமே கடந்து போக வேண்டாம். நம்ம படிக்கிறோம், அந்த கட்டபொம்மனோட இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நல்லா டீப்பாக படித்தே ஆகணும். ஓகே, அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? கட்டபொம்மன் வந்து பாளையக்காரர் கூட்டமைப்பு, அதுதான் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு. அடுத்து என்ன பண்ணுறாரு கட்டபொம்மன்? ஓகே, ஏற்கனவே வந்து ஆங்கிலேயர்களோட எதிர்த்துட்டு இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு, தென்னிந்திய கூட்டமைப்பு ஒன்று இருக்குல்ல, நம்ம அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அப்போ தென்னிந்திய கூட்டமைப்பு 1799. தென்னிந்திய கூட்டமைப்புக்கு தலைமை யார் அப்படின்னா மருது சகோதரர்கள் தான். ஓகே, அப்போ தென்னிந்திய கூட்டமைப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் கோபால நாயக்கர், கோவை, மலபார், ஆனைமலை எதில் நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர். ஓகே, இவங்க எல்லாமே இருக்காங்க. தென்னிந்திய கூட்டமைப்பு யார் தலைமைனா மருது சகோதரர்கள். எந்த வருஷம்னா 1799. அதில் போய் தான் கட்டபொம்மன் ஜாயின் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதில் தென்னிந்திய கூட்டமைப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் கோபால நாயக்கர், கோவை, மலபார் மாப்ளாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனைமலை யது நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர் எல்லாமே இருக்காங்க. ஆனால் யார் இல்லை? எக்ஸப்ட் சிவகிரி பாளையம் மட்டும் இல்லை. அது எப்படி இருக்கும்? அதுதான் இருக்காதாச்சு. ஓகே, இப்போது மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் வந்து மருது சகோதரர்களை கட்டபொம்மன் வந்து சந்திக்கணும், மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ தூரம் ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற ஆளுநர், ஏற்கனவே ஜாக்சனையே அந்த பாடுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஆர் லூசிங்டன் என்ன பண்ணுறாரு, அந்த கலெக்டர்
ஆட்சியர் எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற ஆட்சியர் வந்து என்ன பண்ணாரு, கட்டபொம்மனை எக்காரணத்தை கொண்டும் மருது சகோதரர்களை சந்திக்க விடக்கூடாது. ஏற்கனவே வந்து நம்ம அசால்ட்டாக இருந்த நேரத்தில் சிவகிரி படையெடுப்பு பண்ணி அவங்கள கைக்குள்ளே போட்டுக்க பார்த்துருக்கிறாரு. ஸோ நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் லூசிங்டன் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாரு. கட்டபொம்மன் வந்து மருது சகோதரர்களை எல்லாம் சந்திக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏதோ ஒரு இதில் வந்து என்ன பண்ணிடுறாரு, மருது சகோதரர்களை சந்திக்கிறதுக்காக 1799 ஜூன் 1 வந்து கட்டபொம்மன் புறப்பட்டு கிளம்பி போயிடுறாரு. சிவகங்கை புறப்பட்டார். 1790 எஸ்ஆர் லூசிங்டன் சந்திக்க விடக்கூடாதுன்னு ஏகப்பட்ட தடுக்கிற வேலைகளாக பார்த்துட்டாரு. அதையெல்லாம் மீறி 1799 ஜூன் 1 கட்டபொம்மன் வந்து மருது சகோதரர்களை சந்திக்கிறதுக்காக சிவகங்கை புறப்பட்டார். ஜூன் 5 மருது பாண்டியன் அனுப்பிய வீரர்களுடன் கட்டபொம்மன் திரும்ப பாஞ்சாலங்குறிச்சி திரும்பி வர்றாரு. திருநெல்வேலி கிளர்ச்சி பாளையக்காரர் படைக்கு தலைமை வந்து கட்டபொம்மனாக மாறிடுறாரு. திருநெல்வேலி கிளர்ச்சிக்கு பாளையக்காரர் படைக்கு தலைமையாக யார் ஆயிடுறாரு, கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறவி போராளி அல்ல, சூழ்நிலை கிளர்ச்சியாளர் தான். அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வேணால் இன்னொரு டைம் சொல்கிற பாருங்கள். எஸ்ஆர் லூசிங்டன் வந்து கட்டபொம்மனை எந்த காரணத்தை கூட மருது சகோதரர்களை சந்திக்க விடக்கூடாதுன்னு நிறைய டைம் தடுக்கிறாரு. ஆனால் அதையும் மீறி 1799 ஜூன் 1 கட்டபொம்மன் வந்து சிவகங்கை நோக்கி போகிறாரு. மருது சகோதரர்கள் சின்ன மருது கூட வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாரு. சின்ன மருது கூட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறமா வந்து ஜூன் 5 மருது பாண்டியன் வந்து கொஞ்சம் வீரர்களை அனுப்புகிறாரு கட்டபொம்மன் கூட வச்சுக்கோங்க சப்போர்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீரர்களோட கூட்டிக்கிட்டு ஜூன் 5 திரும்ப வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துடுறாரு கட்டபொம்மன். ஓகே, அப்போ வந்து போய் எல்லாம் மீட் பண்ணி சின்ன மருது கூட பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தும் போது தென்னிந்திய கூட்டமைப்பில் வந்து திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், திண்டுக்கல் எல்லாமே இருக்குல்ல. அதில் திருநெல்வேலிக்கு படைக்கு தலைமை யாராக இருக்காரு அப்படின்னா கட்டபொம்மன். பதவி கொடுத்துட்றாங்க. மருது பாண்டியர் போனோன்னா எல்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சின்ன மருது எல்லாமே பேசிட்டு, ஓகே நீங்கள் எதுக்கும் நீங்கள் ஜூன் 1 வந்தீங்க, ஜூன் 5 போகும்போது நாங்கள் கொஞ்சம் வீரர்கள்லாம் கொடுக்குறோம், அவங்களோட நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சிக்கு ரிட்டர்ன் போங்க. இனிமேல் வந்து திருநெல்வேலி படைக்கு தலைமை வந்து கட்டபொம்மன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பிறவி போராளியெல்லாம் கிடையாது, சூழ்நிலை கிளர்ச்சியாளர் தான். அவர் பேசாமல் இருந்தார். இந்த பிரச்சனையில் தான் வந்து அந்த பக்கோடா வரிக்கட்டுற பிரச்சனையில் தான் மறுபடியும் இந்த மாதிரி சூழ்நிலை கிளர்ச்சியாளராக மாறிடுறாரு. ஒரு வேளையாக கட்டபொம்மன் வந்து திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு கிளர்ச்சிக்கு தலைமை வகிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து மருது சகோதரர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. கட்டபொம்மன் வந்து மருது சகோதரர்களை சந்திக்க சிவகங்கை போனார். ஜூன் 5 அவங்க மருது பாண்டியருக்கு ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புனாங்க. அந்த வீரர்களோட பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்தார். ஓகே, இப்போது அங்கே போய் பேசி முடிவு பண்ணதில் திருநெல்வேலி பொறுப்பு பாளையக்காரராக, அதாவது திருநெல்வேலி படைக்கு பாளையக்காரர் கூட்டமைப்பில் திருநெல்வேலி படைக்கு கட்டபொம்மன் வந்து தலைமை வகிக்கிறாரு. ஓகே, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து கட்டபொம்மன் என்ன பண்ணார், அதாவது பிரிட்டிஷ்காரங்க அந்த பக்கம் வந்து போரில் இருக்கும்போது, ஆங்கில கம்பெனி வந்து அந்த பக்கம் போரில் இருக்கும்போது நம்ம சிவகிரியை வந்து ஆக்குப்பை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. பட் அது நடக்கலை. அப்புறம் பாருங்கள், பாஞ்சாலங்குறிச்சி போர் 1799 எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்கள். கட்டபொம்மனுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு சூழ்நிலை. அந்த பக்கம் அவங்க போர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் இந்த நேரத்தில் வந்து சிவகிரியை போய் அட்டாக் பண்ண போயிருக்காரு. இந்த விஷயம் வந்து ஆங்கிலேயருக்கு அங்கே தெரிஞ்சிடுச்சு. இவர் ஓகே இனி வந்து என்ன பண்ணுறது, நம்ம வந்து அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சோம், முடியல. ஆனால் அந்த 4ஆம் மைசூர் போர், அங்கே போர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் ஆங்கிலேயர்கள். அந்த கம்பெனி அங்கே போர் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அந்த 4ஆம் மைசூர் போரோட முடிவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கட்டபொம்மனுக்கு பாதகமானது. சாதகமாக இருந்தது தான் அந்த டைமில். சரி, அவங்க அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சிவகிரி அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கே போனது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப கோபத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு கம்பெனிக்காரங்களுக்கு. அப்போ 4ஆம் மைசூர் போரோட முடிவு வேற நம்ம கட்டபொம்மனுக்கு பாதகமாயிருச்சு. ஏன் அப்படின்னா 4ஆம் மைசூர் போரோட முடிவில் வெற்றி வாகை சூடியது யார், ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு. ஓகே, ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு. அதாவது கம்பெனி வந்து அங்கே ஜெயிச்சிடுறாங்க, பிரிட்டிஷ் வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதனால் என்ன ஆயிடுது, மைசூர் போரோட முடிவில் வந்து பிரிட்டிஷ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் பவர் அதிகமாகிடுது இல்லையா. அப்போது ஜெனரல் வெல்லஸ்லி பிரபுவோட காதுக்கு இந்த நியூஸ் போகுது. இவர் வந்து ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு வந்து வெற்றி வாகை சூடி நிற்கிறார். ஓகே, கட்டபொம்மன் வந்து நம்ம அசந்திருந்த நேரத்தில் சிவகிரியை போய் கைக்குள்ளே போட்டுக்க நினச்சாரா, இனிமேல் வந்து
கட்டபொம்மனோட கிளர்ச்சி நடவடிக்கைக்கு நம்ம இராணுவ தீர்வு கண்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு முடிவு பண்ணுறாரு. ஓகே, அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, கட்டபொம்மனை கம்பெனி எதிரிகளோட கூட்டு சேராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 1799 மார்ச் 16ஆம் தேதி அறிவுறுத்துறாரு வெல்லஸ்லி பிரபு. இது தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து ஓகே, நமக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, சிவகிரி போய் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு, மறுபடியும் வந்து அவர் அங்கே போய் கூட்டணியெல்லாம் போட்டுட்டு பேசிகிட்ருக்கிறாரு, இனிமேல் வந்து அவர் அப்படி விடக்கூடாது, திருநெல்வேலி பாளையக்காரர் அந்த கூட்டமைப்புக்கு தலைவராக வேற போயிட்டுருக்கிறாரு, இனிமேல் கட்டபொம்மனை நம்ம இராணுவ தீர்வு கண்டே ஆகணும் கட்டபொம்மன் செய்கிற வேலைகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு வந்து என்ன சொல்கிறாரு, தன்னுடைய படை ஆட்கள் கிட்ட, நீங்கள் கட்டபொம்மன் வந்து நம்ம கம்பெனி எதிரிகளோட கூட்டு சேராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 1799 மார்ச் 16ஆம் தேதி அறிவுறுத்துறாரு. ஓகே, அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ கட்டபொம்மனுக்கும் மேஜர் பானர்மனுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது வங்காள கவர்னர் ஜெனரலாக தான் வெல்லஸ்லி வந்து இருக்கார். வங்காள கவர்னர் ஜெனரலாக வெல்லஸ்லி இருக்கார். அவர் வந்து படைத்தளபதி மேஜர் பானர்மனோட தலைமையில் ஒரு படையை வந்து திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாரு. 1799 மே 5ஆம் தேதி என்ன நடக்குது, ஏற்கனவே 1799 மார்ச் 16ஆம் தேதி வெல்லஸ்லி பிரபு வந்து கட்டபொம்மன் எக்காரணத்தை கொண்டு கம்பெனி எதிரிகளோடு கூட்டு சேராமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு வெல்லஸ்லி பிரபு, அவர் தானே வங்காள கவர்னர் ஜெனரல், அவர் தானே ஜெயிச்சு வந்து நிற்கிறாரு. அந்த வெல்லஸ்லி என்ன பண்ணுறாருன்னா படைக்கு தலைமைக்காக மேஜர் பானர்மனை நியமிக்கிறாரு. ஓகே, படை தளபதியாக மேஜர் பானர்மனை நியமிக்கிறாரு. அப்போ கட்டபொம்மனுக்கும் மேஜர் பானர்மனுக்கும் மோதல். அது எப்படி நடக்குது அப்படின்னா, வெல்லஸ்லி வந்து என்ன சொல்கிறாரு, வங்காள கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி, மேஜர் பானர்மன் தான் படைக்கு தலைமை, உடனே என்ன பண்ணுறீங்க, படைத்தலைவர் மேஜர் பானர்மன் அவர்களே நமது படைகளை எல்லாம் சேர்த்து இங்கே திருச்சி, தஞ்சை, மதுரை எல்லா பக்கம் நம்மளோட படைகள் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் திருநெல்வேலி நோக்கி நகர்த்த சொல்லி ஆணையிடுறாரு வெல்லஸ்லி பிரபு. என்னைக்கு, 1799 மே 5ஆம் தேதி. புரிஞ்சுதுங்களா? அதாவது இது ரொம்ப முக்கியமானது. கட்டபொம்மன் கம்பெனி எதிரிகளோடு கூட்டு சேராமல் பார்த்துக்க சொல்லி வெல்லஸ்லி பிரபு என்னைக்கு ஆணையிட்டார் அப்படின்னா 1799 மார்ச் 16ஆம் தேதி. அதே மாதிரி அப்போ வந்து வெல்லஸ்லி பிரபு என்ன பண்ணுறாரு, வங்காள கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி பிரபு 1799 மே 5ஆம் தேதி படைத்தலைமை மேஜர் பானர்மன் கொடுத்து, நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, திருச்சி, தஞ்சை, மதுரை பக்கம் இருக்கிற நம்ம படைகளையெல்லாம் திருநெல்வேலி நோக்கி நகர சொல்லி ஆணையிடுறாரு வெல்லஸ்லி பிரபு. தலைமை யார், மேஜர் பானர்மன். அப்போ மேஜர் பானர்மன் தலைமையிலான படை வந்து ராமநாதபுரம் வழியாக திருநெல்வேலிக்கு போகிறாங்க. அது வந்து ஒரு தகவல் தெரிஞ்சுக்குவாங்க. மேஜர் பானர்மன் தலைமையிலான படை கட்டபொம்மனை தாக்குவதற்காக ராமநாதபுரம் வழியாக திருநெல்வேலி போகிறாங்க. ஓகே, இப்போ பாருங்கள். அப்போ மேஜர் பானர்மனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் அப்படின்னா, தஞ்சாவூர், மதுரை, திருச்சி, திருவிதாங்கூர் எல்லாமே வந்து மேஜர் பானர்மனுக்கு தான் சப்போர்ட்டு. பாருங்கள், கட்டபொம்மனுக்கெல்லாம் யாரும் சப்போர்ட் இல்லை. மேஜர் பானர்மன் ஆங்கில தளபதி, படைக்கு தலைமை வகிப்பவர் யார், மேஜர் பானர்மனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டு, தஞ்சை, மதுரை, திருச்சி, திருவிதாங்கூரும் அங்கே தான் சப்போர்ட்டு. இந்த பக்கம் கட்டபொம்மன் மட்டும்தான். ஹெல்ப்புக்கு வேணும் அடுத்த சகோதரர்கள் ஆட்கள் அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் அதுக்கப்புறமா என்ன ஆயிடுதுன்னு பாருங்கள், சரணடைய சொல்லி நிபந்தனை கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து கம்பெனி வந்து இந்த ராமலிங்க முதலியார்னு சொல்லுவாங்க, அவரை வந்து கைக்குள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய் பாருங்கள், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள். 1799 செப்டம்பர் 5 அன்னைக்கு வந்து கோட்டை முற்றுகை பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்கள் வந்து மேஜர் பானர்மனை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மனுக்கு உத்தரவிடப்படுது. 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி பாளையங்கோட்டையில் தன்னை வந்து சந்திக்குமாறு மேஜர் பானர்மன் உத்தரவு பிறப்பிக்கிறார். ஆனால் கட்டபொம்மன் வந்து 1799 செப்டம்பர் 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திக்கலை. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, ராமலிங்க முதலியாரை தூது அனுப்புகிறாங்க. ஓகே, அவர் போய் பார்த்துட்டு எந்தெந்த பக்கம் வீக்கி எந்தெந்த பக்கம் ரகசிய வழி எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு வந்துடுறார் ராமலிங்கரார். வந்து இங்கிலீஷ்காரங்க ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போ வந்து 1799 செப்டம்பர் 5ஆம் தேதி கோட்டை முற்றுகையிடுறாங்க. அப்போ
கோட்டை முற்றுகையிடுறப்ப தெற்கு நுழைவாயிலில் கோட்டை தகர்ப்ப ஆரம்பம் பண்ணுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டீப்பாக படிக்கணும். நம்ம குரூப் 1 லெவலில் வேணுங்கிறதுனால ஃபஸ்ட்டு எங்கே அட்டாக் பண்ணுறாங்க, தெற்கு நுழைவாயிலில் கோட்டை தகர்ப்ப ஆரம்பம் பண்ணுறாங்க. எட்டயபுரம் திருவிதாங்கூர் படையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேற்கு நுழைவாயிலில் தகர்க்கிறாங்க. ஓகே, உள்ளே நுழைந்த ஆங்கில வீரர்கள் பேரழிவு அடைகிறாங்க. யார், ஊமைத்துறையோட வீரர்கள். ஊமைத்துறை கட்டபொம்மனுடைய சகோதரர் இல்லையா? அவரும் வந்து அவரோட சப்போர்ட் பண்ணுற ஆளுக வீரர்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்காரு. அங்கே உள்ளே நுழைஞ்ச ஆங்கில வீரர்களுக்கு ஒரு பெரிய பேரழிவு காத்துட்ருக்குது. உள்ளே எட்டி பார்த்தா ஊமைத்துறையோட வீரர்கள் வந்து ஆங்கில படைக்கு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறாரு. ஓகே, தெற்கு நுழைவாயிலில் கோட்டையை வந்து தகர்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்கிறது, கூட இருந்தே குளிப்பறிக்கிறவங்களா அப்படியா, அப்படி கூட சொல்லலாம். எட்டயபுரம் திருவிதாங்கூர் படையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மேற்கு நுழைவாயில தகர்க்கிறாங்க. தெற்கிருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, மேற்கு நுழைவாயில தகர்க்கிறாங்க. உள்ளே போய் எட்டி பார்த்தா ஆங்கில வீரர்கள் எல்லாத்துக்குமே பேரழிவு காத்துட்ருக்குது. ஊமைத்துறையோட வீரர்கள் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. அந்த 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 பிரச்சனையில், அந்த கலவரத்தில் தளபதி காலின்ஸ் இறப்பு. இது ரொம்ப முக்கியமானது. நான் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம அதாவது சிவசுப்பிரமணியனார் அது என்ன சொல்கிறது, அந்த சிவசுப்பிரமணியனார் சிறைப்பிடிச்சு வச்சுக்குவாங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் காமிச்சே சொல்லவா? அந்த கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் துரைக்கும் அப்போ வந்து ஊமைத்துறை வெளியில் நின்று இது பண்ணுவார். அப்போ வந்து லெஃப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிற ஆங்கில தளபதி கொல்லப்பட்ட போதே நான் என்ன சொல்லியிருப்பேன், கடைசியில் ஒருத்தரும் இதே மாதிரி உயிரிழப்பார், அவரோட பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த லெஃப்டினன்ட் கிளார்க் இப்போ யார், தளபதி காலின்ஸ் இறப்பு. இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதாவது எட்டயபுரம் திருவிதாங்கூர் படை மேற்கு நுழைவாயில தகர்க்கிறாங்க. உள்ள தெற்கு நுழைவாயில தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உள்ளே எட்டி பார்த்தா ஊமைத்துறையோட வீரர்கள்லாம் ஆங்கில வீரர்களை போட்டு அடித்து இது பண்ணுறாங்க, பேரழிவு பண்ணுறாங்க. ஓகே, அப்போது ஆங்கில தளபதி யார் உயிரிழந்தாங்க அப்படின்னா, அப்போது வந்து ஜாக்சனோட மோதல். இப்போ வந்து மேஜர் பானர்மேன் தளபதியாக இருக்கும்போது, படைக்கு தலைமை வந்து மேஜர் பானர்மேன், ஆங்கில படைக்கு தலைமை வந்து மேஜர் பானர்மேன். இப்போ வந்து யார் உயிரிழக்கிறாங்க அப்படின்னா தளபதி காலின்ஸ், ஆங்கில தளபதி காலின்ஸ். இது ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய இழப்பெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கேட்பாங்க, அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா? அப்போ ஊமைத்துறையோட வீரர்கள் உள்ளே இருந்து ஆப்போசிட் பண்ணாங்க, எதிர்த்தாங்க, போரிட்டாங்கன்னு உங்களுக்கு விஷயம் தெரியணும். அதே மாதிரி அந்த டைம்லேயும் ஒரு ஆங்கில தளபதி கொல்லப்பட்டார், இருந்தார். அவர் பேர் தளபதி காலின்ஸுங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அப்போ பாளையங்கோட்டையிலிருந்து மேஜர் பானர்மேன் படை வந்தது வந்து பன்மனை தாக்குதல் நடத்தியது. ஆமாம், பாளையங்கோட்டையில் வந்து மேஜர் பானர்மேனை சந்திக்க சொன்னாங்க. ஆனால் வந்து 1799 செப்டம்பர் 1 சரணடைய நிபந்தனை கொடுத்தாங்க. சரணடையில் 1799 செப்டம்பர் 5 வந்து கோட்டை முற்றுகை பண்ணிடுறாங்க. அப்போ பாளையங்கோட்டையிலேருந்து வந்த மேஜர் பானர்மேன் படை வந்து பன்மனை தாக்குதல் நடத்துச்சு கோட்டையில். ஓகே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது சரணடைய நிபந்தனை 1799 செப்டம்பர் 1 கொடுக்குறாங்க. கோட்டை வந்து 1799 செப்டம்பர் 5 கோட்டை முற்றுகையிடுறாங்க. அப்போது அதிலிருந்து அப்போ உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா தப்பிச்சு போகிறாங்க. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் உள்ளே இருக்கார், அமைச்சர் சிவசுப்பிரமணியனார் எல்லாமே உள்ளே இருக்காங்க. அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன பண்ணுறாரு, தப்பிச்சு போய் களப்பூர் காடுகளில் போய் பதுங்குறாரு. அந்த போகிற வழியில் இந்த கல்லர்பட்டியில் ஒரு மோதல் நடக்குது. ஓகே, அப்போது கல்லர்பட்டி மோதலில் தான் அந்த சிவசுப்பிரமணியனாரை பிடிச்சிக்கிறாங்க. கல்லர்பட்டி மோதலில் தான் வந்து சிவசுப்பிரமணியனாரை சிறைப்பிடிச்சு தூக்கு இது கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1799 செப்டம்பர் 13 ஓகே, அப்போ கட்டபொம்மன் தப்பிச்சு போகிறாரு. எங்கே போகிறார் அப்படின்னா, கிளர்ச்சிக்காரர்கள் வந்து இப்போ இதை பாருங்கள். அப்போது உள்ள கோட்டை வந்து தெம்பரம் தெற்க மேற்கு பக்கத்துலேருந்து எல்லாமே தகர்த்து வர்றாங்க. உள்ள ஊமைத்துறையோட வீரர்கள் எல்லாமே போர் பண்ணுறாங்க. ஒரு தளபதி காலின்ஸ் உயிரிழந்தார். அப்போ அந்த டைமில் தப்பிச்சு போகிறாங்க கிளர்ச்சிக்காரர்களும்
கட்டபொம்மன் எல்லாமே தப்பிச்சு போகிறாங்க. அதில் பாருங்கள், கிளர்ச்சிக்காரர்கள் வந்து தப்பிச்சு போகிறது காடல்குடி நோக்கியும் விரைந்து சேதப்படுத்தியது. தப்பிச்சு கிளர்ச்சிக்காரர்கள் எந்த பக்கமாக காடல்குடி அந்த சைடெல்லாம் போகிறாங்க, அங்கேயும் விரைந்து செயல்பட்டு அவங்க போகிற பக்கமெல்லாம் பின்தொடர்ந்து போய் ஆங்கில படை வந்து அவங்களுக்கு சேதத்தை உருவாக்கி இருக்குது. அந்த காடல்குடியில் தான் வந்து சிவசுப்பிரமணியனாரை கைது பண்ணுறாங்க. ஓகே, காடல்குடி, அதாவது தப்பிச்சு போயிட்டுருக்குறாங்க. அந்த களப்பூர் காடு அந்த ஏரியா பக்கம் போயிட்டுருக்கும்போது காடல்குடியெல்லாம் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் துரத்திட்டு போய் கிளர்ச்சிக்காரர்களை வந்து ஆங்கில படை வந்து ஒடுக்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தப்பிச்சு போகிற வழியில் அந்த காடல்குடி அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து சிவசுப்பிரமணியனாரை கைது பண்ணுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கல்லர்பட்டி மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது அவங்களும் ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க. அதாவது ஒரேடியாக ஓடி இவங்க துரத்திட்டு போக கிடையாது. கிளர்ச்சிக்காரர்கள் எல்லாமே ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் போகிறாங்க. இருந்தாலும் அந்த கல்லர்பட்டி தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காடல்குடி அப்படிங்கிற ஏரியாவில் தான் சிவசுப்பிரமணியனாரை கைது பண்ணுறாங்க. கட்டபொம்மன் தப்பிச்சு போய் களப்பூர் காடுகளில் போய் பதுங்கி இருந்திருக்காரு. அதை வந்து புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து மேஜர் பானர்மன் கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. போய் ஒளிஞ்ச உடனே இவர் போய் கண்டுபிடிச்சி ஒப்படைச்சிட்டாரா அப்படின்னா கிடையாது. அப்போ வந்து களப்பூர் காடுகளில் போய் பதுங்கி இருக்கிறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன். அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து கட்டபொம்மனை கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நான் வெகுமதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் தான் களப்பூர் காடுகளில் கட்டபொம்மன் ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சி மேஜர் பானர்மன் கிட்ட ஒப்படைச்சது. இதுக்கு முன்னாடியே சிவசுப்பிரமணியனாரை கல்லர்பட்டி தாக்குதலில் காடல்குடிங்கிற இடத்துல வந்து கைது செஞ்சிடறாங்க. 1799 செப்டம்பர் 13 வந்து தூக்கில் போட்டுருவாங்க. நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல வந்து தூக்கில் போட்டுருவாங்க. ஓகே, சிவசுப்பிரமணியனார் கல்லர்பட்டி தாக்குதலில் வந்து காடல்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து கைது பண்ணிடுவாங்க. அப்போ வந்து 1799 செப்டம்பர் 13 நாகலாபுரம் அப்படிங்கிற இடத்துல சிவசுப்பிரமணியனார் தூக்கில் போட்டுருவாங்க. யார் சிவசுப்பிரமணியனார்? கட்டபொம்மனோட அமைச்சர். எனக்கு தெரியாதுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் இல்லை எதிர்த்து வீட்டுக்காரங்களும் இல்லை அப்படின்றதைங்க நீங்கள் பாட்டுக்கு. ஓகே, கிளர்ச்சிக்காரர்கள் வந்து திரும்ப கிளர்ச்சிக்காரர்கள்கிட்டவே போயிட்டுருக்கேன் நான். ஓகே, ரைட், பாருங்கள். அப்போ வந்து புதுக்கோட்டை மன்னர் விஜய ரகுநாத தொண்டைமான் தான் வந்து கட்டபொம்மனை களப்பூர் காடுகளில் பதுங்கி இருக்கிறத பிடிச்சி மேஜர் பானர்மன் கிட்ட காட்டி கொடுத்தது. ஓகே, கட்டபொம்மனின் படைவீரர்கள் சிவகங்கை வழியாக திண்டுக்கல் தப்பிச் சென்று மருது கோபால நாயக்கர் தங்கியிருந்த ஆங்கிலேய எதிர்ப்பு முகாமில் சேர்ந்தனர். நீங்கள் ஐயோ அப்படியான்லாம் படிக்காதீங்க, ஒரு ஸ்டோரி பேஸ்டாக கேளுங்க, நல்லா கதையை 2 டைம் கேளுங்க. ஓகே, எப்படி வேணாலும் கொஷின் கேட்குறாங்க. இப்போல்லாம் வந்து ஈஸியாக கொஷின் கேட்டால் தான் ஆச்சரியப்படணும், அந்தளவுக்கு இருக்குது. ஓகே, கட்டபொம்மனோட படைவீரர்களை என்ன பண்ணுறாங்க, சிவகங்கை திண்டுக்கல் வழியாக தப்பிச்சு போய் அந்த கோபால நாயக்கர் வந்து தங்கியிருந்த ஆங்கிலேய எதிர்ப்பு முகாம்னு ஒன்று வச்சுருந்துருக்காங்க. கோபால நாயக்கர் அந்த பக்கம் எல்லாமே சேர்ந்து அதில் போய் திண்டுக்கல் சிவகங்கை வழியாக தப்பிச்சு போய் அந்த முகாமில் போய் சேர்ந்துட்டாங்க. ஓகே, அப்போ அந்த தப்பிச்சு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு சிலரை பிடிச்சிருப்பாங்கல்ல, கைது செய்யப்பட்டவங்களையெல்லாம் என்ன பண்ணாங்க, ஆங்கிலேய பாளையக்காரர்கள் மன்றத்துக்கு முன்னாடி நிற்க வச்சாங்க. அதான் ஆங்கிலேயரை ஆதரிச்சிருப்பாங்கள்ல, நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்களும் இந்த புதுக்கோட்டை இந்த எட்டயபுரம்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அந்த ஆங்கிலேயரை ஆதரித்த பாளையக்காரர்கள் மன்றத்தின் முன்னாடி நிற்க வைக்கப்பட்டனர். இதில் எட்டயபுரம் சிவகிரி பாளையக்காரர்களும் இருந்தனர். கொடுமையை பாருங்கள். எட்டயபுரம் சிவகிரி பாளையக்காரர்கள்லாம் அவங்க முன்னாடி அவங்களாம் வந்து அவங்களுக்கெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதுனால தான் இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளே பாருங்கள். விசாரணைக்கு பின் 1799 அக்டோபர் 16 அதாவது ஒரு சில புக்கில் அக்டோபர் 17ன்னு கொடுத்துருக்கோம், ஒரு சில புக்கில் செப்டம்பர் 17ன்னு கூட கொடுத்துருக்கோம். நான் அனலைஸ் பண்ணிவிட்டேன், அக்டோபர் 16 தான் கரெக்டு. ஓகேங்களா? விசாரணைக்கு பின் 1799 அக்டோபர் 16 கயத்தாறு பழைய கோட்டைக்கு முன் புளிய மரத்தில் பெயரளவில் விசாரணை செய்யப்பட்டு அந்த மன்றத்துக்கு முன்னாடி நிற்க வைக்கப்பட்டு பெயரளவில் விசாரணை செய்யப்பட்டு 1799 அக்டோபர் 16 கயத்தாறு பழைய கோட்டைக்கு முன் புளிய மரத்தில் வந்து தூக்கில் போட்டாங்க.
யார? கட்டபொம்மனை. அதாவது பழைய திருநெல்வேலி ஜில்லா, இப்போ வந்து தூத்துக்குடி மாவட்டம். பழைய கோட்டை அப்படிங்கிறது வந்து அப்போது டைமில் வந்து பழைய திருநெல்வேலி ஜில்லா பழைய கோட்டை, கையத்தாறு பழைய திருநெல்வேலி ஜில்லா பழைய கோட்டை, இப்போது வந்து தூத்துக்குடி மாவட்டமா. ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு? 1799 அக்டோபர் 16 பழைய திருநெல்வேலி ஜில்லா, இப்போது வந்து பழைய கோட்டை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம், தெரிஞ்சுக்கோங்க. அப்போது தூக்கில் போட்டாங்க. அந்த மேஜர் பானர்மேன் என்ன சொல்லியிருக்கு அப்படி பாருங்கள். இறுதி மூச்சு உள்ளவரை கட்டபொம்மன் தளரா மன உறுதியுடனும் இருமாப்பு செருக்குடனும் காணப்பட்டார். பாருங்க, அந்த மேஜர் பானர்மேனே ஆங்கில தளபதி, ஆங்கில படை தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. இறுதி மூச்சு உள்ளவரை கட்டபொம்மன் தளரா மன உறுதியுடனும் இருமாப்பு செருக்குடனும் காணப்பட்டார். பா, எந்த அளவுக்கு நம்ம அந்த உயிர் போகுதுன்னு தெரிஞ்சும் அந்த நிமிஷம் கூட அவருடைய மன உறுதி என்னங்கிறத பாருங்க. ஓகே, அடுத்தது இவங்களை பற்றின பேராசிரியர் கே ராஜையன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். வீரபாண்டியன் தன் வாழ்நாளின் இறுதி நாட்களை ஒரு மாவீரனுக்குடைய இருமாப்புடன் மேற்கொண்டார் என புகழாரம் தெரிவித்தது யார் அப்படின்னா பேராசிரியர் கே ராஜையன். ராஜா, அதனால தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு, அப்படிங்க கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பேராசிரியர் கே ராஜையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் தன் வாழ்நாளின் இறுதி நாட்களை ஒரு மாவீரனுக்குடைய இருமாப்புடனும் மன தைரியத்துடனும் மேற்கொண்டார் என புகழாரம். அதாவது பேராசிரியர் கே ராஜையன், வீரபாண்டியன் தனது வாழ்நாளின் இறுதி நாட்களை ஒரு மாவீரனுக்குடைய இருமாப்புடன் மேற்கொண்டார் என புகழாரம் தெரிவிச்சிருக்காரு. இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னங்க மேடம் போய்கிட்டே இருக்கீங்க, படித்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் பாட்டு ஒன்ஸ் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, முழுசாக கஷ்டப்பட்டு படித்து நோட் பண்ணி வச்சுட்டீங்க, நல்ல 4 டைம் வீடியோவை கேட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வரைக்கும் நீங்கள் அசால்ட்டாக போய் எழுதிட்டு வரலாம். மெயின்ஸுக்கு இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா இதில் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, பாருங்கள், ஒரு டாப்பிக்கை படிக்கிறோம், குரூப் 4க்கு இருக்கா, குரூப் 2க்கு இருக்கா, குரூப் 1க்கு இருக்கா படிச்சுட்டு இருக்க முடியும்? படிச்சிருங்க. குரூப் 1லேருந்து இப்போலாம் கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்கன்னே தெரியாமல் போயிடுச்சு. படிச்சிருங்க. ஓகே, நம்ம படித்தோம். இப்போது எல்லாம் சிவசுப்பிரமணியனாரை நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டாங்க. கட்டபொம்மனை வந்து கட்டபொம்மன் வந்து தூக்கில் போட்டாங்க அக்டோபர் 16 எல்லாமே படித்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கட்டபொம்மனோட சகோதரர் ஊமைத்துறை, செவத்தையா 2 பேர் இருந்தாங்களா, அவங்கள சிறைப்பிடிச்சு பாளையங்கோட்டை சிறையில் கொண்டு அடைச்சி வச்சிட்டாங்கங்க. ஓகே, ஊமைத்துறை, செவத்தையா 2 பேர்த்தையும் சிறைப்பிடிச்சு பாளையங்கோட்டை சிறையில் கொண்டு போய் அடைச்சி வச்சிட்டாங்க. சும்மா சிறையில் அடைச்சி வைக்கிறதுனா அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்துட்டு அப்படிலாம் கிடையாது. ஒரு இருட்டான அறையில் அடைச்சி வச்சு ரொம்ப பெரிய கொடுமைக்குள்ளே தான் இருந்திருக்காங்க. எப்போ இந்த கலவரம்லாம் நடக்குது அப்படின்னா 1799 அக்டோபர் 16 கட்டபொம்மனை தூக்கில் போட்டுட்டு 1799 அக்டோபர் 16 அந்த டைம்லேயே வந்து ஊமைத்துறை, செவத்தையா 2 பேர்த்தையும் பிடிச்சி கொண்டுட்டு போய் இதில் அடைச்சி வச்சுறாங்க பாளையங்கோட்டை சிறையில். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறத பார்க்கணுமில்ல. சிறையிலிருந்து 1801 பிப்ரவரி மாதத்தில் வந்து தப்பிச்சு ஊமைத்துறை மட்டும் இதில் போட்டிருக்கு. ஊமைத்துறை, செவத்தையா 2 பேருமே தான். கட்டபொம்மன் விட்டு சென்ற ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்தார். அப்போ அவங்களோட மன இது எந்தளவுக்கு தைரியம் எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். கொண்டு போய் அவ்வளோ தூரம் சிறையில் 1799 அக்டோபர் 16 அப்புறமா இவங்களை கொண்டு போய் பிடிச்சி கொண்டு போய் சிறையில் அடைச்சி பாளையங்கோட்டை சிறையில் வச்சுருந்தாலும் அந்த ஊமைத்துறையும் செவத்தையாவும் 1801 பிப்ரவரியில் தப்பிச்சாங்க. அப்படின்னா எப்படி தப்பிச்சிருப்பாங்க தெரியுங்களா? அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கிளர்ச்சிக்காரர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க பாருங்கள். அவங்க வந்து அந்த சிறைக்கு உள்ள வந்து அந்த மற்ற வேலைகள்லாம் செய்ய வர அந்த பெண்மணிகள் வந்து கிட்ட தகவல் சொல்லி அந்த கிளர்ச்சிக்காரர்கள்கிட்ட தகவல் கொடுத்து அவங்க எப்படி தப்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளர்ச்சிக்காரர்களையெல்லாம் விறகு விற்கிறவங்க மாதிரியும் பால்காரங்க மாதிரியும் அந்த பக்கமாக சிறை வழியாக வர சொல்லி போக சொல்லி
இந்த மாதிரி தகவல் பரிமாற்றம் பண்ணி சும்மா அடைச்சி வைக்கிறதுனா சும்மாலாம் அடைச்சி வைக்கலாம். அவங்கள வந்து 2 கால்லையும் 2 கையிலையும் இரும்பு தளவாடங்கள் வச்சு லாக் பண்ணி அந்த மாதிரி தான் வச்சுருந்துருக்காங்க. அதையெல்லாம் கடந்து தப்பிச்சு 1801 பிப்ரவரியில் தப்பிச்சு ஊமைத்துறையும் கட்டபொம்மனும் விட்டு சென்ற ஊமைத்துறையும் செவத்தையாவும் கட்டபொம்மன் விட்டு சென்ற ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. எப்போ தப்பிச்சாங்க? 1801 பிப்ரவரி 1801 பிப்ரவரி 1801 பிப்ரவரியில் தப்பிச்சாங்க. தப்பிச்சு போய் என்ன பண்ணாங்க? கட்டபொம்மன் விட்டு சென்ற ஆங்கில ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்தார். இது பற்றின கூற்று என்னங்கிறத பாருங்க. சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை வீரச் செயலை, ஆக்ராவிலிருந்து தப்பிய சிவாஜியின் தீரச் செயலை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ராஜு காளிதாஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறையோட வீரச்செயல், அதாவது சும்மா சாதாரணமாக அவர் உள்ளே இருந்து எட்டி குதிச்சுல வெளியில் தப்பிச்சு போகலை. இருட்டான அறையில் இரும்பு கம்பிகளால் போட்டு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதையெல்லாம் கடந்து அவர் வந்து சரியான ஒரு தகவல் பரிமாற்றம் பண்ணி எப்படியோ தப்பிச்சு வந்திருக்காரு. அந்த வீரச்செயல் அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா அதை சொல்லுவாங்க பாருங்கள். சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை வீரச்செயலை, ஆக்ராவிலிருந்து தப்பிய சிவாஜியின் தீரச் செயலை போன்றதுன்னு சொன்னது யாருன்னா ராஜு காளிதாஸ். சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறையின் வீரச் செயலை, ஆக்ராவிலிருந்து தப்பிய சிவாஜியின் தீரச் செயல் போன்றதுன்னு சொன்னது யாரு? ராஜு காளிதாஸ். அதுக்கு முன்னாடி என்ன இது பற்றின கூற்று படித்தோம்? பேராசிரியர் கே ராஜையன் என்ன சொல்லியிருந்தார்? வீரபாண்டியன் தன் வாழ்நாளின் இறுதி நாட்களை ஒரு மாவீரனுக்குடைய இருமாப்புடன் மேற்கொண்டார் அப்படின்னு சொன்னது யாரு? புகழாரம். அண்ணனுக்கு யார் சொன்னார்? வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு யார் சொன்னார்? கே ராஜையன். அப்போ தம்பிக்கு ஊமைத்துறைக்கு யார் சொன்னார்? ராஜு காளிதாஸ். என்ன சொன்னார்? சிறையிலிருந்து தப்பிய ஊமைத்துறை வீரச் செயலை, ஆக்ராவிலிருந்து தப்பிய சிவாஜியின் தீரச் செயலை போன்றதுன்னு சொன்னது யார்? ராஜு காளிதாஸ். ஓகே, இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்க, சிறையிலிருந்து ஊமைத்துறையை மீட்கிறதுக்கு புரட்சியாளர்கள் கிளர்ச்சிக்காரர்கள்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த புரட்சிக்காரர்களை கூடிய இடம் எது அப்படின்னா ஒட்டநத்தம். இது தெரிஞ்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவர் சிறையிலிருந்து ஊமைத்துறை தப்பிக்கிறதுக்காக நீங்கள் ஊமைத்துறை மட்டும் போட்டிருக்கீங்க, செவத்தையாவை போல கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 பேரும் தனித்தனியாகவே இருந்துட்டு போகிறாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் இதில் கொடுத்துருக்கிறது என்னவோ அப்படியே நம்ம படிச்சுக்கலாம். அதில் நோட்டில் அந்த அவுட் சோர்ஸில் இருந்தது இப்படி தான் இருந்துச்சு. நான் அப்படியே எடுத்து எழுதிட்டு வந்துட்டேன். அவங்க என்னன்னாங்கன்னா, நான்லாம் அந்த டைமில் இல்லைங்க, எனக்கு அந்த வரலாறு நான் கூட இருந்து பார்க்கல, அதனால் எனக்கு தெரியாது. சரிங்களா? சிறையிலிருந்து ஊமைத்துறையை மீட்க அந்த கிளர்ச்சிக்காரர்கள்லாம் பிளான் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த கிளர்ச்சிக்காரர்களாக புரட்சிக்காரர்களாக கூடிய இடம் எது அப்படின்னா ஒட்டநத்தம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஆங்கிலேயர்கள் சும்மா விட்டாங்களா? தப்பிச்சு போனால் சும்மா விடுவாங்களாங்க? எப்படி விடுவாங்க? ஊமைத்துறைக்கு எதிராக 1801 ஆங்கில போர் வந்து நடக்குது. அதுலேயும் வந்து என்ன ஆகுது? ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி அடைகிறாங்க. ஊமைத்துறைக்கு எதிராக 1801 போர் நடக்குது. அதுலேயும் ஆங்கிலேயர்கள் தான் வெற்றி அடைகிறாங்க. தப்பிச்சு போயும் போர் பண்ணுற அளவுக்கு மன உறுதியோடு இருந்திருக்காங்கன்னா பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றின ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தரவு பண்ணியாச்சு. நீ அடுத்தது வேலு நாச்சியார் அவர்களை பற்றி அடுத்த டாப்பிக்கில் பார்க்கலாம், அடுத்த கிளாஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி பாளையம்னா என்ன, இன்ட்ரடக்ஷன் யூனிட் 6 பற்றி சிலபஸ் டாபிக் என்னென்ன இருக்குன்னு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் 1 கொடுத்துருக்கேன். கிளாஸ் 2 பாளையக்காரர்கள்லாம் கொடுத்துருக்கேன். கிளாஸ் 3 வந்து பூலித்தேவர் அவங்கள பற்றி கொடுத்துருக்கேன். கிளாஸ் 4 இந்த கிளாஸ் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை பற்றினது. பார்க்காதவங்க அந்த யூனிட் 6 ரைடு கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிளாஸ் 4 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போங்க. உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்து கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க, சொல்லிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டெலகிராம் சேனலில் கூட ஆட் ஆகிக்கோங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஒர்க்கு TNPSC அதான் ஃப்ரீ டெலகிராம் சேனலோட நேமு. தேங்க்யூ.